இஸ் செக்ஸ் அபிஷியலி டாபோ இன் இந்தியா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கொடுத்திருக்காங்க. எஸ், இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறப்ப அங்க ஜட்ஜ் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் சொல்றது ஓல்டு ஃபேஷனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காதீங்க. என்னதான் நீங்க ஒரு திக் அண்ட் தின் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் ரெண்டு பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். பிஃபோர் மேரேஜ் யாருமே யாரையும் முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தருவாயில நீங்க ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் குள்ள என்டர் ஆகாதீங்க பிஃபோர் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இதை ஏன் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னாங்க அப்படின்னா, பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா இந்த மாதிரி என்ன பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல தள்ளிட்டு இப்போ அவர் என்ன ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, இவருக்காக இந்தியா துபாய் போய் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வந்திருக்கா. இத்தனைக்கும் அவர் மேரிட். அது மட்டும் இல்ல, இவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அதை வீடியோவாவும் எடுத்து இந்த பொண்ணை மிரட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கேஸ வாதாடும் போதுதான் ஜஸ்டிஸ் நாகரத்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் தான் பண்ண போறீங்களா, அதுக்குள்ள எதுக்கு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விய இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஒரே ஒரு பெண் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் நாகரத்னா கேட்டிருக்காங்க. இதுல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு இதுல அவங்க சொன்னது கரெக்டா தான் தோணுச்சு. ஏன்னா நிஜமாவே பிஃபோர் மேரேஜ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லா பண்ண முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாமே நீங்க லவ் பண்ணும்போது பண்ணிட்டீங்கன்னா, லவ் பண்ணும்போது லவ் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ஒரு 2-3 மாசத்துக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க என்ன வாழ போறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. இதெல்லாம் சொன்னா நம்மள பூமர்னு சொல்லுவீங்க. அப்படி இந்த ஒரு விஷயத்துல சொல்லி நான் பூமரா இருக்கேன்னா நான் பூமராவே இருந்துட்டு போறேன்.